இந்த கலியுகத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஜாஸ்தி. அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்களும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாம கோயிலுக்கு போறோம். நம்முடைய தலைமுறைகள் கோயிலுக்கு போறாங்களா? இது நெறைய பேர் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பொதுவாகவே என்ன சொல்லிடுறாங்கன்னா, பையனுக்கு கல்யாணம் ஆகல. பையனுக்கு இந்த பரிகாரம் பண்ண சொன்னாங்க. அவன்லாம் கோயிலுக்கு வரமாட்டாம்மா. அதனால நான் போய் பரிகாரம் பண்றேன். பொண்ணுக்கு எக்ஸாமு. அவ பாஸ் பண்ணணும். அவ படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் கோவில்ல விளக்கேத்துறேன். இப்படி நெறைய பேர் செய்யறது உண்டு. இன்னும் ஒரு சிலர், இல்லம்மா கோயிலுக்கு வந்தா நிம்மதியா உட்கார கூட விட மாட்டாங்கம்மா பசங்க இருந்தாங்கன்னா. போலாம், போலாம், போலான்னுவாங்க. அதனால நான் மட்டும் வந்துட்டேன். இப்படி சமீபமா நாம சொல்றது உண்டு. நாமளே கூட அப்படிதான் செய்றோம். கோயிலுக்கு போனா அமைதியா இருக்கணும். நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் வருவேன். நீயும் கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, நீ கோயிலுக்கு வந்தீன்னா என்ன தொல்லை பண்ணுவ. அதனால நீ வீட்லயே இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னு தான் நெறைய பேர் நம்ம முடிவு பண்றோம் இல்லையா? குழந்தைகள் மத்தியில பக்தியை வளர்க்கக்கூடிய நாமளே, பக்தியை வளர்க்க வேண்டிய நாமளே, குழந்தைகளினுடைய பக்திக்கு தடை போடுற ஒரு சூழல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல உருவாயிடுச்சு. அது அவங்களுக்கு சௌகரியமாவும் போயிடுச்சு. இது உண்மை. யாரும் இல்லன்னே சொல்ல முடியாது. ஒரு சில பிள்ளைகள் போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. நான் அதையும் குறை சொல்லல. ஒரு சிலருக்கு சொல்றேன். நம்முடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டுடக் கூடாது அப்படின்றதுனால, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றத காட்டிலும், பரவால்ல. நம்ம சாமி கும்பிட்ட காலம்லாம் எவ்வளவோ காலம் நம்ம சாமி கும்பிட்டாச்சு. நமக்கு கோயில்ல அமர்ந்து தான் நாம நம்மளுடைய பக்திய வளர்த்துக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறவும் ஆரம்பிச்சாச்சு. மனசுக்குள்ளவே நாம ஒரு கடவுள நினைக்கிறது, ஏதாவது நாமாக்களை சொல்றது, அதெல்லாம் நமக்குள்ளவே பழக்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நாம கோயில்களுக்கு கூட்டிட்டு போறது, அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில் வழிமுறைகளை சொல்லிக் குடுக்கறது, இந்த சாமி எப்படி கும்பிடணும், முதல்ல எந்த சாமி கும்பிடணும், இதெல்லாம் நாம பழக்கப்படுத்தக்கூடியது. இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள். ஆனா நாமளே அதை செய்யறோமா அப்படின்னா, கண்டிப்பா நாம குழந்தைகளுக்கு அதை நாம சொல்லிக் குடுக்கறது இல்ல. நமக்கு அங்க நிம்மதி இல்லாம போயிடும். நமக்கு அங்க ஒரு மன அமைதி இல்லாம போயிடும். பசங்க வந்தாங்கன்னா தொல்லை பண்ணுவாங்க. பசங்க வந்தாங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம்ன்னுவாங்க. அதனால நான் பசங்கள கூட்டிட்டு வரல அப்படின்னு நெறைய பேர் சொல்லி நானே கேட்டுருக்கேன். உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அம்மா